வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். 4ஆம் கட்ட மக்களவை தேர்தல் நடக்குது. இதுல தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல முக்கியமாக தென் மாநிலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆந்திரா இருக்கு, தெலுங்கானா இருக்கு. இப்ப இந்த 2 மாநிலங்கள்லயும் களம் என்னவாக இருக்கு? ஆந்திரால சந்திரபாபு நாயுடுக்கு இந்த தடவை வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்டபோது சொல்றாங்க. அவர் தன்னுடைய வாய்ப்பை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக பிஜேபி கூட ஜாயின் பண்ணாரு, ஒரு தேர்தல் கூட்டணி அமைச்சாரு. ஆனா அதுல இவங்க முஸ்லிம்ஸுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னா அங்க முஸ்லிம்ஸுக்கு ஏற்கனவே இருக்கிறத நாங்க பறிக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு சந்திரபாபு நாயுடு ஆளாயிருக்காரு. அதனால அங்க கொஞ்சம் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஆனா அந்த சிக்கலையை மீறி ஆந்திரால சந்திரபாபு நாயுடு தான் வெற்றி அடைவான்னு சொல்லி நினைக்கிறேன். இவங்களுக்கு ஆந்திரால சில இடங்கள் கிடைக்கும். தெலுங்கானால இவங்களுக்கு ரொம்ப பெரிய சான்ஸ் இல்லை, 1-2 இடங்கள் கிடைக்கலாம், அதுக்கு மேல கிடைக்காதுங்கிறது என்னுடைய யோகம். ஓகே, இதுல ஆந்திராவிலையும் ஒடிசாவிலையும் மக்களவை தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்னா நடக்குது. இப்போ பொதுவா வெவ்வேறு முடிவுகளை மக்கள் எடுப்பாங்க சட்டமன்ற தேர்தலையும் மக்களவை தேர்தலையும் அப்படின்ற அந்த பேட்டர்ன் பத்தி பேசும்போது இப்போ ஒன்னா நடக்கும்போது அவங்களோட முடிவு எந்த அடிப்படையில இருக்கும்? எடுக்க முடியும். மக்கள் ஒரு காலத்துல தமிழ்நாட்டை பத்தி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல லோக்கல் எலெக்ஷன்ல உள்ளாட்சி தேர்தலில் ஜனங்கள் திமுக போடுவாங்க, சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு போடுவாங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸுக்கு போடுவாங்கன்னு எம்ஜிஆர் உயிரோடு இருந்தபோது இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தாங்க மக்கள். இப்ப ஒரே நேரத்தில் தேர்தல் வந்தால் அது மாதிரி வேற மாதிரி வாக்குகள் கொடுக்க முடியும். ஆனா இது எல்லாம் எந்த கட்சி நாடாளுமன்றத்தில் ஆட்சி பொறுப்பில் ஆகுவதற்கு தகுதியானது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து, அதே மாதிரி சட்டமன்றத்துல யார் ஆட்சி பொறுப்பில் அமர்வது தகுதியானவர்கள் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரிசால சட்டமன்ற தேர்தலில் பட்நாயக்குடைய கட்சி தான் பெரும்பான்மை வெற்றியோடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருந்தாலுமே அவங்க பொதுவா அவங்களுடைய ஆட்சி முறையில ரொம்ப பெரிய குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. கோவிட் அவங்க டேக்கிள் பண்ணது ரொம்ப அழகா டேக்கிள் பண்ணாங்க. இந்தியாவுக்கே வழிகாட்டுற மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலையும் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க, டேக் ஓவர் பண்ணிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நாங்க 70,000 அவங்களுக்கு பே பண்றோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, யார் அட்மிஷன் ஆகுங்கிறத நாங்க தீர்மானிப்போம். அதுதான் ரொம்ப நல்ல செயல். இப்ப அட்மிஷன் ஏழைகளுக்கு கிடைக்கிறதுக்கு இது பெரிய வாய்ப்பா அமைச்சது. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. ஆனா 20 வருஷமா இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கும். அதையும் மீறி அவங்க வென்று வந்துருவான்னு நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் ஒரிசா மக்கள் இந்த ஹிந்துத்துவ இதுல கவரப்படுகிறார்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய வினா. இப்ப இதுல ஹிந்துத்துவனால மேற்கு வங்க மக்கள் ஒரேடியா சாஞ்சிட மாட்டாங்க, என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆனா இங்க எப்படி, ஏன்னா ரெண்டுமே இந்து மதத்தில் ஆழ்ந்த ஈடுபாடுடைய மக்கள் அங்க உள்ள இந்துக்கள். ஆனா இந்துத்துவா வேற, இந்துக்கள் வேற, இந்து மதம் வேறங்கிற தெளிவு மேற்கு வங்கத்துல பல பேர்த்து இருக்கு. ஒரிசால எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் நாடாளுமன்றத்துல பிஜேபிக்கு எத்தனை சீட் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லணும். வி.கே. பாண்டியன் சொல்றாரு 90% இடங்கள்ல பிஜேடி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இப்ப பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அது வெற்றி பெறாத சூழல்ல இப்ப கூட்டணியில இல்லாம இருவரும் தனித்தனியாக தேர்தல்களை சந்திக்கிறாங்க, ஒருவர் விமர்சிச்சுக்கிறாங்க. சோ இத மக்கள் எப்படி பார்ப்பாங்க? வி.கே. பாண்டியனை பத்தி பிரதமர் சொன்ன ஒரு விமர்சனம் மிக மிக மோசமான விமர்சனம். வெளியூர்ல இங்க நாட்டாம பண்ணிட்டு இருக்காங்க அர்த்தத்துல பேசினாரு. இப்ப ஆல் இண்டியா சர்வீஸ் ஒன்று இருக்கு. இப்ப ஆல் இண்டியா சர்வீஸை கழிச்சிடலாமா? நான் வெஸ்ட் பெங்கால்ல இருந்தேன், பாண்டியன் ஒரிசால இருக்காரு, எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் ஒரிசால இருக்காங்க, யூபியில இருக்காங்க, எல்லா மாநிலத்திலையும் வெளி மாநிலத்தோர் இருக்காங்க. இப்படி ஒரு சிஸ்டம் நீங்க ஐஏஎஸ்க்கு வச்சிருக்கும் போது அந்த ஐஏஎஸ்ல பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒருவர் அந்த இடத்துலயே இப்ப என்னைய பத்தி இவர் ஒரு காங்கிரஸ் தலைவர் முந்தைய விளையாட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் மிதினாப்பூர் இது பண்ணதுக்கு அப்புறம் மிதினாப்பூர்ல போட்டி போட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, அது ஒரு ஜோக். போட்டி ஜெயிக்க போறது இல்லை. ஐ வாஸ் பாப்புலர். அப்ப அந்த இடத்துல நான் கம்ப்ளீட்டா என்னுடைய வாழ்நாள் முழு நான் மேற்கு வங்கத்திலே செலவழிச்சேன்னா நான் போட்டி போடுறது யோசிக்கலாமே, இதுல என்ன கஷ்டம் இருக்கு, என்ன தவறு இருக்கு? இப்ப இது மாதிரி பேசுறது ரொம்ப பெரிய தவறு. அவர் அந்த மாதிரி பேசினா எவ்வளவு நேரோ மைண்டடா போயிட்டான்னு தெரியுது. இது ஒரியா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால இவர் ஒரு காலத்துல இதுல ஹவுரா மாவட்டத்துல உள்ள ஒரு சப்டிவிஷன்ல போய் இவங்களை பத்தி மம்தா பானர்ஜி பத்தி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், தீதி ஒய் தீதி அப்படின்னு அந்த ஏளனமான குரல்ல கூப்பிட்டார். மேற்கு வங்க மக்கள் பெண்களை மதிப்பவர்கள். இதை சரியா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு அவர் சொன்னதுக்கு எகாவ் ஓய் எகாவ் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு மாநில முதலமைச்சர் ஒரு பிரதம மந்திரி அப்படி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அது மக்கள் உலுபேரியாங்கிற சப்டிவிஷன்ல அவர் அது மாதிரி பேசினார். லாஸ்ட் டைம் 2/3 மெஜாரிட்டி இதுக்கு டிஎம்சிக்கு வந்தது காரணம் டிஎம்சி இல்ல, பிஜேபி தான் காரணம். இவங்க பண்ண ஆக்ட்ஸ் ஆஃப் கமிஷன்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ்
அதனால அதே மாதிரி இப்ப வந்து பாண்டியனை பற்றின அந்த விமர்சனம் மிக மிக துரதிருஷ்டவசமானது. இது வந்து பிஜேபிக்கு சாதகமா தான் போகும். 99% வாங்குறோம்னு மிஸ்டர் பாண்டியன் சொல்றாருன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அப்படித்தான் சொல்லணும். 90% வாங்குவாங்களே எனக்கு தெரியாது. ஆனா அதிக அளவு அவர்கள் வாக்குகள் பெற்று வெற்றி அடைவார்கள் அப்படின்னு தான் தோணும். முக்கியமா பாஜகவோட அந்த பிரச்சார வியூக மாற்றத்துல இந்துக்கள் அப்படின்றத அடிப்படையாக வைத்து அவங்களோட பிரச்சாரம் சில நாட்களுக்கு முன்னாடி அது வந்து தவிர்த்தாங்க. ஒரு இந்துக்கள் அல்லது போலரைசேஷன் அப்படின்ற குற்றச்சாட்டு வர்றதுனால அதை தவிர்த்தாங்க. இப்போ வந்து அதை நோக்கிய பிரச்சாரமாக அவர்களோடது இருக்கு. அது இந்த 4ஆம் கட்ட தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவங்களுக்குன்னு ஒரு சர்வே கண்டிப்பா சீக்ரெட் சர்வே நடத்திருப்பாங்க. அந்த சர்வே முடிவுகள் வந்து அவங்களுக்கு ஒருவோட சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து நாட்டை பிரிக்கிற வேலையை பாருங்க, அது உங்களுக்கு பலன் தான் கொடுக்கும், இம்மீடியட் ஷார்ட் டேர்ம் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நமக்கு தெரியாது. ஆனா அப்படி சொல்லியிருந்தா இதை அவங்க ஏத்துக்கிட்டு நடந்தாங்கன்னா இதை விட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. இப்ப இதுல வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கப்படுகிறான்னு இவர் வந்து பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு. வெஸ்ட் பெங்கால் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் பூஜா ஃபெஸ்டிவல்ஸ். உலகம் பூரா வெஸ்ட் பெங்காலுடைய நம்முடைய எப்படி டிசம்பர்ல வந்து சங்கீத திருவிழா வந்து சென்னையில நடக்குதோ அது மாதிரி வெஸ்ட் பெங்கால் முழுசும் பூஜா வந்து நடக்கும். வின்டர்ல வந்து அது வின்டர்ல முதல்ல ஆரம்பிக்கிற பூஜா காளி பூஜா வந்து அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி மாசத்து வரைக்கும் சரஸ்வதி பூஜா நடக்கும், தொடர்ந்து நடக்கும். அது எல்லாம் வந்து இந்து மதத்தை அடிப்படையை வச்சு நடக்கிற சோசியல் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஊர்ல போய் இந்து மக்களை 2ஆம் தர குடிமக்களா இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா அது ஏதாவது அர்த்தம் இருக்கா? இந்த மாதிரி பேசும்போது அது எப்படிப்பட்ட ஒரு இதை வந்து இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். இதுல ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடியும் போதும் இவர்களுக்கு சாதகமாக இந்த தேர்தல் இருந்திருக்கு, இந்த கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்ற கருத்துக்கள் சொல்லப்படுது. அது எந்த அடிப்படையில சொல்லப்படுது? அது ஒரு நம்பக்கூடிய ஒரு விஷயமான கணிப்பாக நம்ம பார்க்கலாமா? ஷேர் மார்க்கெட் இருக்கு பாருங்க, அது நீங்க ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்ச உடனே பாருங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே இப்ப மோடி வந்தால் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட் வேலை மேல போகும். இப்போ இந்து என் ராம் வந்து சரியா சொல்லியிருக்காரு. நான் ரிஸ்டா, அதாவது மார்ச்சரியம் இல்லாத கருத்துக்களை கூறுகின்ற வெளிநாட்டு பத்திரிகைகள் சொல்வதும் ஷேர் மார்க்கெட்டுடைய பிஹேவியரும் வச்சு பார்த்தோம்னா பிஜேபியுடைய செல்வாக்கு ரொம்ப போயிருக்கு. இதுவரை நடந்த தேர்தல்களில் அப்படிப்பட்ட ஒரு நிலவரம் தான் இருக்கிறது. ஐ திங்க் வாட் ஹி சேஸ் இஸ் வெரி ரெலவெண்ட். அது அவர் சொல்றது வந்து ஐபிசிக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ கார்கே சொல்றாரு கடந்த தேர்தல் முன்னாடி நடந்த அந்த ஃபேஸ் எலெக்ஷன் நடந்த போலாம் இருந்த மோடியோட பேச்சில் இருந்த அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து இப்போ இல்லை, குறைஞ்சிருக்கு. ஸோ ஆட்சி மாற்றம் நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது சரியா? ஏன்னா பிரதமர் மோடியோட அந்த பிரச்சாரங்கள்ல அப்படியான ஒரு பெருமளவிலான வித்தியாசத்தை பார்க்க முடியல. இப்ப 400 சீட் எத்தனை இடத்துல முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப சொல்றதெல்லாம் இந்துக்களை வந்து உங்ககிட்ட 2 பஸ் இருந்தா 1 பஸ் தூக்கிட்டு போயிருவாங்க, உங்க தாலிகள் இருக்க தங்கத்தை முதல்ல தூக்கிட்டு போயிருவாங்க. இந்துக்களை பயமுறுத்துற வேலை தான் அதிகமா நடக்குது. அடுத்து மோடிஸ் கேரண்டி சொன்னதான் இவங்களுக்கு இடைஞ்சலா போச்சு. இன்னும் சவுத்துல வந்து அது கம்ப்ளீட்டா இடைஞ்சலா போச்சு. ஏன்னா திமுக வந்து உடனடியா எதிர்வினைகள் சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய கேரண்டி இது வரைக்கும் அந்த கேரண்டிக்கு வந்து எந்த அர்த்தமே இல்லாம இருக்கு. நான் சொன்னேன் 2 கோடி பேர் வாய்ப்பு என்னாச்சு. இப்ப பாருங்க, அந்த கேள்விகள் கேட்கப்படாமல் இருக்க வேண்டும், அந்த கேள்விகள் மக்கள் மனதில் பதியப்படாமல் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் இவங்க காங்கிரஸை பத்தி ஏதாவது பேசுறது, கிளப்பி விடுறது, அடுத்து வந்து கட்சித்தீவை பத்தி கிளப்பி விடுறது, இப்படியே டைவர்ஷனரி டாக்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து சொல்றாரு கார்கே வந்து மோடிஸ் கேரண்டி வந்து கம்ப்ளீட்டா இரலவெண்டா போயிடுச்சு. பெருமளவு இரலவெண்டா போகுது, நிஜம்தான். அதனால அவங்க ஆட்சி இழப்பாங்களான்னா என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா தேர்தல் துவங்கும் போது அவர்களுக்கு இருந்த ஓவர் கான்பிடன்ஸ், அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை பிஜேபிக்கு இருந்தது. இன்னைக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கையே இல்லை. இது உண்மை. ஓகே, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு நீங்க சொன்ன மாதிரியான ஒரு விஷயத்தின் அடிப்படையில தான் மோடி பிரதமர் வேட்பாளரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரா, அல்லது சிறையிலேருந்து வந்த பிறகு ஒரு முக்கியமான அட்டென்ஷன் சீக்கிங்காக சொல்லப்படுற விஷயமா அதை பார்க்கணுமா? அமித்ஷா பிரதமர் ஆவார் அப்படின்ற அவரோட கருத்தை பாருங்க. நான் இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, எதனால இவங்க கெஜ்ரிவாலை வெளியில வர விடாம இருக்கணும்னு சொல்லி இவ்வளவு பாடுபட்டாங்கன்னா, இதுவரைக்கும் பிஜேபி தான் கொளுத்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு இரலவெண்ட் பிரச்சனையை பெரிய பிரச்சனையை கிளப்புவாங்க. அதை பத்தி இந்த கச்சத்தீவை பத்தி பேசினாங்க. ஒரு 10 நாளைக்கு தமிழ்நாட்டுல எதுவும் இல்லை, கச்சத்தீவை பத்தி தான் பேசுது. ஆனா அவங்க தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவு ஏதாவது இருந்ததா? இதே மாதிரி பண்ணுவாங்க. இவங்களுக்கு பயம் என்னன்னா, இவங்க அளவுக்கு சாமர்த்தியசாலி அதுல கெஜ்ரிவால் தான். அவர் வந்தவுடனே கொளுத்தி போட்டார். இது எல்லாமே ஒரு பிரதம மந்திரியாகவே நீடிக்க முடியாது. அடுத்து அமித்ஷா பிரதம மந்திரி ஆகிறதுக்கு இவர் கேரண்டியில என்ன வேல்யூ இருக்குன்னா, இப்ப பாருங்க இவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. இதுல என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்க, விதிமுறை இல்லை நடைமுறைன்னு சொல்லி புதுசா ஒண்ணு கொண்டு வந்தாங்க. நடைமுறையாவே இருக்கட்டும்,
இப்போ என்ன ஆச்சுன்னா நடைமுறையை நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு. அப்படி சொன்ன 75ன்னு அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்போ 75 வயசுக்கு மேல இவர் இருக்க மாட்டாரு, நரேந்திர மோடி பிரதமரா கண்டினியூ பண்ண மாட்டாரு அப்படின்னா இவங்க வகுத்த நடைமுறையில இவங்க ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அவர் கண்டினியூ பண்ணுவார்னா இவங்க வகுத்த நடைமுறையை அமித்ஷா பதில் சொல்றதுன்னா ஜும்லா அப்படின்னு அர்த்தம். எப்படி பார்த்தாலும் பிஜேபி மேல நம்பகத்தன்மை குறையறதுக்கான ஒரு சிச்சுவேஷனை வந்து கெஜ்ரிவால் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. அதனால இப்ப இவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாரு. இது பிகினிங் தான். கெஜ்ரிவாலுக்கு இந்த கெட்டிக்காரத்தனம் ரொம்ப உண்டு. இவங்க வந்து ராமர் கோயிலுக்கு போனாங்கன்னா அவர் அனுமார் கோயிலுக்கு போவார். இவங்களுக்கு அவருக்கு மேல அவரை எதிர்த்து இவங்களால பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையை ஏற்கனவே நல்ல நிர்வாகம் பண்ணியிருக்காரு. அடுத்து 200 யூனிட் எல்லாரும் கொடுப்பேங்க. 200 யூனிட் எல்லாம் கொடுக்க முடியும். நான் நிர்வாகம் பண்ணவேங்கிற அடிப்படையில் சொல்றேன். 200 யூனிட் வந்து ஏழைகள் அத்தனை பேருக்கு கொடுக்க முடியும். அதுல சந்தேகமே கிடையாது. அதனால இந்த மாதிரி அது மட்டும் இல்லை, இவர் சொல்றதை வந்து செஞ்சு காட்டினவர். இது இவங்களுக்கு பயத்தை கிளப்பும். அந்த பயத்துக்காகத்தான் இவரை வந்து வெளியில வரவிடாம இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ அத்தனை முயற்சியும் பண்ணாங்க. வந்துட்டாரு, பதில் சொல்லட்டும். இப்ப அந்த நிலைமைக்கு உள்ளாக்கி விட்டார். இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன்.